நம்மளது பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சுப்பிரமணியன் சார் வணக்கம், உங்களை நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். சார் சொல்லுங்க சார், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிதி நிலைமைகள் குறித்து நீங்கள் பலவாறு பேசுறீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய விவகாரத்தில் அரசாங்கத்தினுடைய இந்த பொடுபோக்கு நிலைக்கு என்ன சார் காரணம்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா குமார் சொன்னதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது மீடியாக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, எப்படி இங்க மழை வெள்ளத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் காமிக்காம இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்துல உள்ள மீடியாக்கள்லாம் மோடி செய்கின்ற இதை மட்டும்தான், திட்டங்களை மட்டுமே காமித்து இந்த மாதிரி மடைமாற்றி விடுகிறார்கள். மீடியாக்கள் மத்திய அரசாங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த நடந்த சம்பவங்களை ஏதாவது ஒரு மீடியால காமிக்கிறாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நேற்று ஒரு அரசியல் நிகழ்ச்சியில ஒரு நடிகர் பேசியிருக்கிறாரு, அங்க அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு பேசு பொருளாக அனைத்து மீடியாக்களும் பேசிக் கொண்டிருக்கின்றன. சோ இன்னைக்கு மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரத்திற்கு உண்டான என்னென்ன நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்குது. ஏன்னா சில பேருக்கு நீங்க போன்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது, போன்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும். சோ நீங்க மீடியாக்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக நீங்க அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் கொடுத்தீங்க, அவங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்க நான் நாளைக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுக்க போறேன், 20 கிலோ சக்கரை கொடுக்க போறேன்ற ஒரு இனிப்பான செய்தியை நாளைக்கு போய் சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்குன்னா ஒரு நம்பிக்கை வரும். அவனுக்கு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை சிதைச்சதுனாலதான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இங்க இப்போ இந்த அரசோட மெத்தன போக்குக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, அதாவது பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் தமிழகத்துல இந்து தமிழ் நாளிதழ்ல அழகா சொல்லியிருக்காங்க, என்ன காரணத்தினால இங்க இந்த சாத்தனூர் என்ற இடத்துல மழை வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது அழகா சொல்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நீர்வளத்துறை. சாத்தனூர் அணையிலிருந்து 30,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. ஆனா 30,000 கன அடி தான் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லிட்டு அடுத்த 5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு, ராத்திரி 1 மணிக்கு, 12:45 மணிக்கு அனைவரும் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல 1,00,000 கன அடி திறந்து விட்டுருக்காங்க. 1,80,000 சசிகலாமா அந்த ஃபிகரை பக்காவா சொல்றாங்க. 1,80,000. அதாவது 12:45 மணிக்கு 1,00,000 கன அடி, அடுத்த 2 மணி நேரத்துல 1,68,000 கன அடி, அடுத்த 2:45 மணிக்கு 1,80,000 கன அடி. அம்மா சொன்னது கரெக்ட். 1,80,000 கன அடி தண்ணி நீங்க ராத்திரியில இரவு உறங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க இது மாதிரி இது பண்ணீங்க வச்சுக்கோங்க, எப்படி அலர்ட் ஆவாங்க, என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? இன்னொன்னு, இதுதான் மிக முக்கியமான ப்ராப்ளம். இது மேன் மேட் டிசாஸ்டர் சொல்றது இதுதான். அதுக்கப்புறம் சில குறுஞ்செய்திகள் அனுப்பிச்சிருக்கான்றாங்க. குறுஞ்செய்திகள் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் போயிருக்கா? போகவே இல்லை. அதனால மக்களுக்கு சில பேருக்கு பல பேருக்கு போகலன்ற போது அவர்களால ஒரு தற்காப்பு நடவடிக்கை எடுத்துக்க முடியல, எதையாவது ஒரு மேடான இடத்துக்கு போக முடியல. இதெல்லாம் தான் அவங்களை இதனாலதான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க. சோ இதை இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, என்ன தார்மீக பொறுப்பு எடுத்துன்னு கொண்டு போறாங்க? இவர் என்ன சொல்லியிருக்காரு, 2,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. உங்க நினைவுக்கு நான் கொண்டு வரேன். அம்மா அதிமுக அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, ஆட்சியில இருக்கும்போது ஒரு புயல் வந்த போது அவங்க 5,000 - 10,000 ரூபாய் வரைக்கும் நிவாரணம் கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற தலைவர், ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சியா அப்ப உட்கார்ந்த போது 10,000 ரூபாய் போராது, இதற்கு மேலும் எங்களுக்கு நிவாரணம் ஒண்ணுனாரு. இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? வெறும் 2,000 ரூபாய். நான் சொல்றது 6-7 வருடங்களுக்கு முன்னாடி 5,000 - 10,000 ரூபாய் அப்ப இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் கொடுத்த போது அதை கிண்டல் அடித்தவர் இன்னைக்கு வெறும் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கண்டிப்பா. இப்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற கதை தான் இதெல்லாம். சோ இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மக்களை ஒரு வாக்கு வங்கிக்காக மக்களை வச்சு கொண்டிருக்கால் தவிர, மக்களோட ஒரு வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், யார் மேலேயே ஒரு பழிய போடணும். அதாவது மத்திய அரசாங்கம் மேல பழிய போடணும், இல்லைன்னா முன்னாடி ஆண்ட அதிமுக அரசாங்கம் மேல பழிய போடணும். எங்கள்கிட்ட கடன் இல்லைங்க, கடன் வாங்கறது எங்களுக்கு அந்த வரம்பு, உச்ச வரம்பு எட்டி விட்டோம். 8,33,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க 2024 முடிந்த நிதியாண்டுல. 8,33,000 கோடி ரூபாய். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போறாங்க. 1,55,000 கோடி கடனை வாங்கி 49,000 கோடி கடனை அடைச்சா கிட்டத்தட்ட 1,06,000 கோடி கடன் வாங்க போறாங்க இந்த வருஷம். அதுல போன வருஷத்தை 8,33,000 சேர்த்தீங்கன்னா 9,40,000 கோடி
அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் இருக்குது மே 2026 ஆட்சியை விட்டு போகும்போது 10.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழக மக்களின் மீது கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க? ஐவர் குழு கொண்டு வந்தாங்க. வருடா வருடம் உங்களுக்கு வரி வருமானம் உயர்கின்றது. மத்திய அரசு தாங்க பணம் கொடுக்கல, ரைட், ஒத்துக்கிறோம், போங்க. மின்சார வரி கட்டணம் யாருக்கு பணம் போறது? சொத்து வரி கட்டணம் யாருக்கு போகுது? வாகன வரி யாருக்கு போகுது? இந்த வரி வருவாய் மூலமாக வந்த பணங்கள் எங்க போறது? சுப்பிரமணியன் சார், இப்போ குமார் சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நிதி போராட்டம் என்ன சார்? அதாவது ஐயா குமார் சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்றது, பணம் வரல, என்ன கண்டிஷன் அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் மறுபடியும் இழந்த வீட்டு சில கேள்விகளை கேட்கணும், சொல்லுங்க. இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அப்ப அன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டேட் அண்டர்டேக்கிங்ஸும், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டா, போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், அதாவது யாரு நம்ம மேல பிரச்சனையை சொல்லிடக்கூடாது, இவர்களால் தான் இந்த அரசாங்கம் நொடிந்து போய்விட்டது, திவால் ஆகிவிட்டது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே இந்த கிரெடிட் கார்டு வாங்கும் போதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்க. அந்த மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க ஏதாவது தப்பு சொல்றதா இருந்தா எங்க தப்பு சொல்லாதீங்க, எனக்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கம் தான் தப்பு பண்ணினது, அதனாலதான் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டார்கள், இனிமே நாங்க நல்லபடியா நடத்த போறோம் அப்படின்ற ஒரு கிளீன் சிட்டா வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக வெள்ளை அறிக்கை தயாரித்தார்கள் ஆகஸ்ட் 2021. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது மின்சார வாரியமாக இருக்கட்டும் இல்ல போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இந்த 2 துறைகளிலும் இன்னைக்கு பிக்ஸட் டெபாசிட்ஸ் வாங்குறாங்க. அதாவது நீண்ட கால வைப்பு வாங்குவாங்க. அதுல மூத்த குடிமக்கள் போடுவாங்க, இல்ல ரிட்டையர்ட் ஆயிருக்கிறவங்க போடுவாங்க. 8% அங்க வட்டி கொடுக்குறாங்க. ஆனா 8% ஒரு வட்டி கொடுக்கிற நிறுவனம் அதிலிருந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 10% வருமானம் ஈட்ட வேண்டும் இல்லையா? இப்ப நீங்க எனக்கு வட்டி கொடுக்குறீங்க சார், நான் உங்களுக்கு 8% கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒரு 10% வெளியில பிசினஸ் பண்ணி சம்பாதித்தால் தானே அதுல 8% உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஆனா இந்த நிறுவனங்கள் எல்லாம் 0.5% கூட வருமானம் ஈட்டவில்லை. 0.5% கூட வருமானம் ஈட்டவில்லை. நீங்க என்ன பண்ண, அதாவது வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மின்சார வாரியத்துல இந்த நிலக்கரி வாங்குவதுல நிறைய ஊழல்கள் நடந்து இருக்கிறது, அதை நாங்க சரி செய்ய போறோம். நிலக்கரியோட தன்மை குறைவாக இருக்கிறதுனால, குவாலிட்டி குறைவா இருக்கிறதுனால நிறைய நஷ்டம் அடைகிறது, எங்களால நிறைய அவுட்புட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை காட்டிவிட்டு ஆட்சியில் அமர்ந்து விட்டு இப்ப அதே நிலைதான் தொடர்கிறது. மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு நிதி கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல, போன வருஷம் 45,000 கோடினா இந்த வருஷம் 55, அடுத்த வருஷம் 67, 72, 80,000 கோடி. இது நான் சொல்லல, நிதிநிலை அறிக்கையில தமிழக நிதிநிலை அறிக்கையில 2026-27 வரைக்கும் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு பணம் வரப்போகுதுன்றத ஒரு எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், எஸ்டிமேட்டட் ரெவென்யூவா காமிச்சிருக்காங்க கடைசி டேபிள்ல. அதுதான் உதயச்சந்திரன் ஐயா வெளியில ஒரு நிருபர் கேட்கும் போது, ஐயா நிதிநிலை அறிக்கையில வருமானம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, என்ன காரணம்னா மத்திய அரசாங்கம் வருகின்ற வரி உயர்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க உயர்கிறதுன்றாரு. சரி, ஆனா நீங்க வெளியில வரும்போது என்ன சொல்றீங்க, ₹1 29 காசு தான் கிடைக்குது. அந்த 29 காசு எந்த வருஷம் கிடைச்சது, எந்தெந்த வரிகள்ல கிடைச்சது, இதெல்லாம் நீங்க மக்களுக்கு தெளிவா சொன்னாதானே கரெக்டா தெரியும். முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு வச்சுட்டு வெறும் எனக்கு அந்த இது மட்டும் தான் தெரியுது அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? இப்ப நம்ம நிறைய விஷயம் பேசுறோம், நீங்க உங்களுடைய கருத்தை வைங்க சார், ஒரு நிறைவு கருத்தை கூட வைங்க. நிறைவு கருத்தா நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் போன வருஷம் அந்த மிக்ஜாம் புயல்ல சென்னை மாநகரம் தத்தளித்ததை எப்படியாவது இந்த வாட்டி அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் சென்னை மாநகரம் ஃபுல்லா கட்டமைத்தாங்க. சரிங்களா? அதாவது இந்த அரசாங்கத்தோட ஒரு டேக்லைன் ஆர் ஸ்லோகன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா, அனைத்து மாவட்டங்களிலும் நீங்க இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இங்க சென்னையில மட்டும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு சேர்த்ததுனால என்ன ஆகும்னா, ஒரு மாவட்டம் மட்டுமே வளர்ந்தது என்றால் அது வீக்கம். அனைத்து மாவட்டங்களும் சேர்ந்து வளர்ந்தால் தான் அது வளர்ச்சி. சரி, ரைட், சென்னை மாவட்டத்துல நீங்க நல்ல ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட, அந்த போட்ட இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீர் அதுல கலந்ததுனால நம்ம ஒரு 3 உயிர்கள் இப்ப ரீசெண்டா பலியானது. சென்னைக்கு அருகே இந்த குரோம்பேட் பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 உயிர்கள். சோ அந்த ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் கூட ஒழுங்கா கட்டி முடிக்கப்படாமல் அந்த அங்க இருக்கிற பகுதியில உள்ள அந்த டிரைனேஜ் எல்லாம் உள்ள கலந்து இந்த மாதிரி மக்களோட வாழ்வை பலியாக்கி இருக்கிறதுன்றது மிக முக்கியமான செய்தி. நீங்க சென்னையை கட்டமைச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க, சென்னையில தண்ணி இல்லைன்னு சொல்லலாம் கூட, பட்
சென்னையில வந்து பரவலாக வந்து மழை பெய்தது. ஆனா வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் மாம்பலமாக இருக்கட்டும், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேளச்சேரி அந்த பிரிட்ஜ்ல மேம்பாலத்துல வந்து எல்லாம் வண்டிகள் தான் போகும்னு பார்த்தோம். அது ஒரு பார்க்கிங் ஸ்டேஷனா மாத்திட்டாங்க. ம், ம். வேளச்சேரி ஃபுல்லா மேம்பாலம் ஃபுல்லா. அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த சரி பார்க்கிங் ஸ்டேஷனா மாத்தினா அது நீங்க நீங்க பண்ணின தவறு, அரசாங்கம் பண்ணின தவறு தானே. அது ஒழுங்காக கட்டமைக்கல, நகர அமைப்பு ஒழுங்கா ஏற்படுத்தாதனால தண்ணி வெள்ளம் வந்து உள்ள வருது. அதனால அவங்க பயந்துட்டு காரை வந்து மேம்பாலத்து மேல நிக்கிறாங்க. அந்த மேம்பாலத்து மேல நின்ன காருக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கிங் ஃபைன் போட்டாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இல்லீங்களா? நீங்க தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்றீங்க, மக்கள் எடுத்துக்க வேணும்னு சொல்றீங்க. நான் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேம்பாலத்துல போயிட்டு நான் காரை நிறுத்துறேன். அதுக்கு நீங்க வந்து என்ன ஃபைன் போட்டா நான் என்ன பண்ண முடியும்? சோ இத மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த திட்டங்களை வந்து அது கடைநிலை சிட்டிசனுக்கும் குடிமகனுக்கும் எப்படி போய் சேர வேண்டும் என்று பயனை வந்து கடைந்து ஆராயாமல் நமக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும், இந்த அரசாங்கத்திற்கு என்ன பேர் வரணும், நமக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு காட்சி ஊடகத்திலயோ பிரிண்ட் மீடியாலயும் வந்து உங்க பேர் வரணும், அதற்காக பண்ணுகின்ற திட்டங்கள்னாலதான் வந்து மக்கள் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சரி.